பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் ஒரு குன்றின் மீது முற்றிலும் கற்றளியாக அமைக்கப்பட்டிருந்த மலைக்கோவில். 3 நிமிடத்தில் ஏறிவிடக்கூடிய ஒரு சிறிய குன்றின் மீதுதான் இந்த திருக்கோவில் கற்றளியாக அமைக்கப்பட்டிருந்தது. குன்றின் மீது முழுவதும் கற்றளியாக அமைக்கப்பட்டிருந்த இந்த மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலில் மதில்கள், கருங்கல் தூண்கள், முன்மண்டபம், பிரகாரம், மூலவர் சன்னதி என அனைத்தும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் வெளிச்சுற்றில் வடக்கு திசையில் ஓர் அழகிய சுனையை காண முடிகின்றது. கோடை காலத்திலும் இந்த சுனையில் நீர் வற்றாமல் இருப்பது ஓர் அதிசயம் என்றும் கூறப்படுகின்றது. முழுவதும் கற்றளியாக அமைக்கப்பட்டிருந்த இந்த மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் தற்போது சிதிலமடைந்து விட்ட நிலையிலும் காமதேனு சிவலிங்கத்திற்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய்வது போல ஒரு புடைப்புச் சிற்பத்தை இன்றும் காண முடிகின்றது. இதன் மூலம் ஒரு காலத்தில் இந்த திருக்கோவிலில் பல அழகிய சிற்பங்கள் இருந்துள்ளதற்கு சான்றாக கருதப்படுகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் கிபி 1012ஆம் ஆண்டில் மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டுள்ளது என்பதை இந்த திருக்கோவிலில் உள்ள கல்வெட்டு தகவல்களின் மூலம் அறிய முடிகின்றது. ஆக இந்த திருக்கோவில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது என்பதை அறிவதன் மூலம் இந்த திருக்கோவிலின் தொன்மையை நம்மால் உணர முடிகின்றது. முன்னர் கூறியது போலவே மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் எழுப்பிய இந்த திருக்கற்றளியை தற்போது பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் நம்மால் காண இயலாது. அதன் காரணமாகவே எனக்கு கிடைத்த இந்த அரிய புகைப்படங்களை மக்களின் பார்வைக்காக இங்கே பதிவிட்டுள்ளேன். மேலும் தற்பொழுது அதே இடத்தில் புதிதாக ஒரு கற்றளி எழுப்பப்பட்டு வருகின்றது. புதிதாக எழுப்பப்பட்டு வரும் கற்றளியின் காணொளிகளை நாம் தற்போது காண உள்ளோம். பிறகு இந்த திருக்கோவிலின் தனிச்சிறப்புகளை ஒவ்வொன்றாக காணலாம்.